செந்தமிழன் சீமான் அவர்களின் கோரிக்கைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழில் வேதங்கள் நடைபெறும் என திருச்செந்தூர் கோயில் நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திருச்செந்தூர்ல மாபெரும் கண்டன பொதுக்கூட்டமானது நடைபெற்றது. அது எதுக்காக அப்படின்னா, திருச்செந்தூர்ல உள்ள முருகப்பெருமான் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி அந்த கண்டன போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன கோரிக்கை வச்சாரு அப்படின்னா, அதாவது வருகின்ற 7ஆம் தேதி நடைபெறவுள்ள குடமுழுக்க தமிழ்ல நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க. அப்படி நீங்க நடத்த தவறினால் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அதே 7ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக முருகனுக்கு தமிழ்ல ஓதுவார்களை வச்சு மாபெரும் குடமுழுக்கானது நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் ஆளும் திமுக அரசுக்கு விடுத்திருந்தார். இந்த நிலையில தமிழ்ல குடமுழுக்கு நடக்குமா நடக்காதா, திமுக அரசு சீமான் அவர்களின் கோரிக்கைக்கு அடிபடியுமா என்ற எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் இருந்தது. இந்த எதிர்பார்ப்பானது நாம் தமிழர் கட்சியினரை மட்டுமன்றி பொதுமக்களிடையேயுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த நிலையில இன்னைக்கு திருச்செந்தூர் கோயில் நிர்வாகம் தமிழில் குடமுழுக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில கூறப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருகின்ற 7/7/2025 அன்று காலை 6:15 மணிக்கு மேல் 6:50க்குள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது. இந்நன்னீராட்டு பெருவிழாவிற்கு 8000 சதுரடி பரப்பில் 76 குண்டங்களுடன் பிரம்மாண்டமான வேள்விச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. வேள்விச்சாலை வழிபாட்டு நாட்களில் வேத பாராயணம், திருமுறை விண்ணப்பம் மற்றும் நாதஸ்வர இன்னிசை நடைபெறும். மேலும் காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை 64 ஓதுவர் திருமூர்த்திகளை கொண்டு பக்கவாத்தியங்களுடன் 12 திருமுறைகள், திருப்புகழ் மற்றும் கந்தர் அனுபூதி முதலான செந்தமிழ் வேதங்கள் முற்றோதுதல் நடைபெறும் என கோயில் நிர்வாகமானது ஒரு அறிக்கையானது வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையானது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்களும் நாம் தமிழர் கட்சிக்கு நன்றிகளை தெரிவித்து வருகின்றனர். நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல, தமிழ்ல ஓதல, மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான். இன்னைக்கு கூடி ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன். அதே 7ஆம் தேதி மொத்த பேரும் திறந்து வந்து என்ன பண்ணுவீங்க? பொறுமையாரு முருகன் கோயிலை சுற்றி முற்றுகிறேன். ஒரு கோட்டை பேரரணாக மக்கள் கோட்டையை, மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன். எங்களில் பல நூற்றுக்கணக்கான ஓதுவார்களை, மறையோதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன். எங்க ஐயா சொல்றாங்களே, எங்ககிட்ட ஆள் இருக்குன்னு இருக்கு, வர வச்ச இதே மாதிரி ஒரு பெரும் முருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி போராமன்றத போடும். எல்லாம் என் பிள்ளைய ஆடுறவங்க ஆடலாம், காவடி தூக்குறன்னு தூக்கலாம், வேல் குத்தி ஆடுறவங்க ஆடலாம், ஆடும்டா. வேல் வெற்றி வேல் ஆடுவான். எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பார்த்துருவோம். முருகா, நீ எங்க கூட கூட்டணி வைக்கிறியா? உன் பேரன் கூட இந்த திருட்டு திராவிட பள்ளியில கூட்டம் தவிர கூட்டணி வைக்கிறீங்க. யாரு ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு? உன் ஓட்டு யாருக்கு? ஏன்னு சொல்லு, யாருக்கும் சொல்லு. நீ சொல்லு, உன் வாக்கு யாருக்கும் சொல்லு. அப்புறம் தான் காவடியை தூக்குவேன். நீ சொல்லு, முதல்ல சொல்லு. இப்ப 7ஆம் தேதி இது கோரிக்கை. சும்மா அந்த சின்ன பிள்ளைங்க பேச்ச கேட்டு இதெல்லாம் இல்லை, நீங்க நடத்துங்க பார்த்துவான். அந்த அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்புல. மான தமிழ் மக்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய இன முன்னோன், குறிஞ்சி நில தலைவன், தமிழின இறைவன், எங்கள் முப்பாட்டன் முருக பெருந்தகைக்கே எங்களின் தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்த வேண்டும். இல்லை என்றால் எங்களுக்கு அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டு எங்கள் திருமுருக பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும். இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டு நாங்கள், நீங்க என்ன செஞ்சாலும் சரி, மொத்த காவலரையும் இங்கதான் குவிக்க வேண்டியது வரும். பார்த்துக்க, தமிழ்நாடு மொத்தம் இங்கதான் வர வேண்டியது வரும். இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள், என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள், தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் 7ஆம் தேதி நடக்கிற திருமுழுக்கு, அந்த திருமுழுக்கிலே, அந்த குடமுழுக்கிலே, நன்னீராட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும்.
தேர் வரவில்லை, மகிழ் விடவில்லை. நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேன்னு வந்துவிடு. நான் முதல் நாள் இரவு வந்து இங்க படுத்திருப்பேன், உனக்காக காத்திருப்பேன். நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளாரோடு இருப்பேன். நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தெருவுல உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோம்டா. திருமுருகாற்று படையை, திருப்புகழை, முருகனின் பெருமையை பாடுவோம்டா. முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு. புரட்சி ஒன்றுதான் இதற்கு மாற்றென்றால் வேறு வழி கிடையாது. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம் இன்று கலைவோம். கோரிக்கை ஏற்பட்டால், ஏற்கப்பட்டால் வழிபடுவோம், இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமளே தேடுவோம். தமிழில் குட முழுக்கு, இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற முருகா விட்டாதா விட்டோதா, வேரோடு வா, நான் தமிழோடு வாரே. விளையாடி பார்ப்போமடா, திருச்செந்தூர்ல விளையாடி பார்ப்போம். வேல்வேல் வீரவேல், வேல்வேல் வெற்றிவேல். முருக பெருமானுக்கு, திருமுருக பெருமானுக்கு தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.